இன்றைக்கு எடப்பாடி தொகுதி என்றால் அந்த அதிமுகவுடைய கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிறீர்கள். இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எம்எல்ஏவாக பார்க்கின்றேன், கட்சியுடைய பொதுச் செயலாளராக பார்க்கின்றேன். நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லா இடத்திலும் எழுதியிருப்பது எடப்பாடி என்றுதான் எழுதியிருக்கின்றார்கள். ஒரு சில இடத்தில் தான் என் பெயரை எழுதியிருக்கின்றார்கள். 100% இடத்தில் எடப்பாடி எடப்பாடி என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த பதவிக்கு சொந்தக்காரர் இங்கே வந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேரும் சொந்தக்காரர். எடப்பாடி என்று சொன்னாலே எடப்பாடியில் வசிக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த பெயர் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வெற்றி உங்கள் அனைவரையும் சாரும். ஆகவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அனைவரும் போட்டியிட்டோம். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. சுமார் 94,000 வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்தீர்கள். இது எதற்காக சொல்லி சொன்னால் இந்த முறை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் முழுவதும் நிறைவேற்றி பெற்று தந்திருக்கின்றோம். அவள் குடி தண்ணீர் கேட்டார்கள். நகரத்திற்கும் ஒன்றியத்திற்கும் பேரூராட்சிக்கும் தடையில்லாமல் காவிரி தண்ணீரை கொடுத்தோம். நகரத்திலிருந்து கிராமம் வரை பேரூராட்சி வரை நல்ல சாலை வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். அருமையான சாலை வசதிகளை கொடுத்திருக்கின்றோம். மருத்துவ வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நாம் முழுமையாக நகரத்திலிருந்து ஒன்றிய பகுதி வரை செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கால்நடை மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், ரேஷன் கடை எந்தெந்த பகுதி வேண்டும் என்று கேட்டீர்களோ அதையெல்லாம் கொடுக்கப்பட்டு அதற்கு கட்டிடத்தையும் கட்டி கொடுத்திருக்கின்றோம். பள்ளி கட்டிடம், இப்படி